அகத்துண்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியின் தொகுப்பு 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கு கொரோனாவும் அதன் பாதிப்பை பற்றி நன்கு அறிவோம். இதை போன்ற பாதிப்பு வரலாற்றில் எப்பொழுது நிகழ்ந்தது, அதன் பாதிப்பு என்ன என்பதை பற்றிய முதல் பகுதியில் காண்போம். இறுதி பகுதியில் கொரோனாவின் தடுப்பு மருந்து கண்டறியப்பட்டு விட்டதா, அப்படி கண்டறியப்பட்டால் அது எப்பொழுது வெளிவரும் என்பதை பற்றிய செய்திகளை நாம் சுருக்கமாக காண்போம். நோய்களை அதன் பாதிப்புக்கு ஏற்ப 4 வகைகளாக பிரிக்கிறாங்க. எண்டமிக், அவுட்பிரேக், எபிடமிக், பேண்டமிக். எண்டமிக் என்பது ஒரு குறிப்பிட்ட மக்களையும் அல்லது நாட்டையோ தாக்கினால் அதை எண்டமிக் என்பார்கள். அதே எண்டமிக் வகையான நோய் கைக்கு அடங்காமல் போய்விட்டால் அதை அவுட்பிரேக் என்பார்கள். எபிடமிக் என்பது ஒரு தொற்று நோய் மிக பரவலாக ஒரு தொற்று பரவினால் அதை எபிடமிக் என்பார்கள். அதே எபிடமிக் உலகம் பூராவும் பரவினால் அதை பேண்டமிக் என்பார்கள். வரலாற்றில் இந்த பூமியில் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிய 10 நோய்களை பற்றி காண்போம். வரலாற்றில் இதுவரை 7 முறை காலரா தொற்று நோய் பரவியுள்ளது. அதிலும் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டில் தேர்ட் காலரா எனப்படும் தொற்றின் பரவலே மிக பெரும் பாதிப்பை உருவாக்கியது. 1852 முதல் 1860 வரை இந்த தொற்று நீடித்தது. இது முதலாம் மற்றும் இரண்டாம் தொற்று போலவே இந்தியாவில் இருந்து தொடங்கப்பட்டது. கங்கை நதி டெல்டாவில் இருந்து பரவி ஆசியா, ஐரோப்பா, வட அமெரிக்கா மற்றும் ஆப்பிரிக்கா வரை கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்களின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. பிரிட்டிஷ் மருத்துவர் ஜான் ஸ்னோ ஆராய்ந்ததில் நோய் தொற்றுக்கான காரணம் அசுத்தமான நீரே என்று கண்டறிந்தார். 1860களுக்கு பின்னர் இந்த நோயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அடுத்தபடியாக ஏசியாட்டிக் ஃப்ளூ அல்லது ரஷ்யன் ஃப்ளூவை பற்றி பார்ப்போம். இது இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் பேண்டமிக் என கருதப்படுகிறது. முதலில் 1889 இந்த நோய் தொற்றை கண்டறிந்தனர். இது மத்திய ஆசியாவின் துர்கஸ்தான், வடமேற்கு கனடா மற்றும் கிரீன்லாந்தில் பரவியது. 19ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் மக்கள் தொகையின் வளர்ச்சியின் காரணமாக இந்த காய்ச்சலின் பரவல் மிகவும் அதிகமாக இருந்தது. 1889 முதல் 1890 வரை இந்த காய்ச்சலின் தொற்று 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்களை உயிரை கொன்றது. அடுத்தபடியாக ஹாங்காங் ஃப்ளூ, இதுவும் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் காரணமாக உருவானது. 1968ஆம் ஆண்டு ஹாங்காங்கில் முதலில் இந்த நோய் தொற்றை கண்டறிந்தனர். பின்பு சிங்கப்பூர், வியட்நாம், பிலிப்பைன்ஸ், இந்தியா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா எல்லா நாடுகளுக்கும் பரவி கிட்டத்தட்ட இதுவும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை உயிரை கொன்றது. 7வது இடத்தில் ஏசியன் ஃப்ளூ எனப்படும் இன்ஃப்ளூயன்சா ஏ H2N2 என்ற நோய் தொற்றாகும். இது 1956ஆம் ஆண்டில் சீனாவில் தோன்றி 1958 வரை நீடித்தது. அதன் 2 ஆண்டு கால இடைவேளையில் ஆசிய காய்ச்சல் சீன மாகாணமான கியூசோவில் இருந்து சிங்கப்பூர், ஹாங்காங் வரை பரவியது. இந்த காலகட்டத்தில் சுமார் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களை இது உயிர் வாங்கியது. அமெரிக்காவில் மட்டும் 69,800 பேர் மாண்டனர் என்று உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. 6வது இடத்தில் ஆண்டோனைன் பிளேக் அல்லது பிளேக் ஆஃப் கேலன் என்ற நோய் தொற்றை பற்றி காண்போம். ரோமானிய சாம்ராஜ்யத்தில் கிபி 165 முதல் 180 வரை ஏற்பட்ட மிக பெரும் பண்டைய நோய் தொற்றாகும். இது பெரியம்மை அல்லது தட்டம்மையாக இருக்கலாம் என்று அறிஞர்கள் சந்தேகிக்கின்றனர். கிபி 169ஆம் ஆண்டில் இறந்த ரோமானிய பேரரசர் லூசியஸ் வெரஸின் குடும்ப பேரான ஆண்டோனன் என்பதே இந்த நோய் தொற்றுக்கான பெயர் காரணமாகும். இந்த நோய் தொற்றினால் கிட்டத்தட்ட 50 லட்சம் மக்கள் இறந்திருக்க கூடும் என்று கருதப்படுகிறது. 5வது இடத்தில் பிளேக் ஆஃப் ஜஸ்டினியன் என்ற நோய் தொற்றை பற்றி பார்ப்போம். கிபி 541 முதல் 542 வரை பைசன்டைன் எம்பையர் முழுவதுமாக பரவியது. மெடிட்டேரியன் பேசின் மற்றும் ஐரோப்பா முழுவதும் பரவிய இந்த நோய் கிட்டத்தட்ட 2,50,00,000 மக்களை உயிரை கொன்றது. அதாவது ஒரு நாளைக்கு 5,000 மக்களின் உயிரை வாங்கி இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. 4வது இடத்தில் பெரியம்மை நோய் தொற்றுக்கான காரணம் வேரியோலா எனப்படும் வைரஸ் கிருமி ஆகும். கிபி 1520ஆம் ஆண்டு இந்த நோய் தொற்றினால் ஏற்பட்ட மிக பெரும் பாதிப்பினால் கிட்டத்தட்ட 2,5 கோடி முதல் 5 கோடி மக்கள் உயிரிழந்திருக்க கூடும் என்று நம்பப்படுகிறது.
இந்த நோய் தொற்றின் இன்னொரு சிறப்பம்சம் என்னவென்றால் இது மனிதர்களிடம் மட்டுமே வாழக்கூடிய நோயாகும். மூன்றாவது இடத்தில் நாம் அறிந்த HIV எனப்படும் எய்ட்ஸ். ரிபப்ளிக் ஆஃப் காங்கோவில் 1976 முதலில் கண்டறியப்பட்டு இருந்தாலும் 20ஆம் நூற்றாண்டில் தான் இந்த நோய் தொற்றினால் மிக பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. 2005 முதல் 2012 வரை கிட்டத்தட்ட 3.5 கோடி முதல் 5 கோடி மக்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தனர் என்று கண்டறியப்பட்டுள்ளது. இரண்டாவது இடத்தில் ஸ்பானிஷ் ஃப்ளூ எனப்படும் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸ் வகை தொற்று நோயாகும். கிபி 1918 முதல் கிபி 1920 வரை இருந்த இந்த தொற்று நோய் மிக பெரும் கொடிய தொற்று நோயாக கருதப்படுகிறது. இந்த தொற்று நோய் மக்கள் தொகையின் 1/3 பங்கை பாதித்தது. அதாவது கிட்டத்தட்ட 2.5 கோடி முதல் 5 கோடி மக்களின் வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது. இதற்கு முந்தைய காலகட்டத்தில் ஏற்பட்ட இது போன்ற ஃப்ளூ தொற்றுகள் வயதானவர்களையும் குழந்தைகளை மட்டுமே பாதித்தது. ஆனால் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ ஆரோக்கியமான இளைஞர்களையும் கூட சேர்ந்து பாதித்தது. முதல் இடத்தில் வரலாற்றில் மிக பெரும் பாதிப்பையும் அழிவையும் ஏற்படுத்திய நோய் பிளாக் டெத். இது புபோனிக் பிளேக் வகையை சார்ந்தது. கிபி 1346 முதல் 1353 வரை பரவிய இந்த நோய் ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவை நாசமாக்கியது. கிட்டத்தட்ட 7.5 கோடி முதல் 20 கோடி மக்கள் உயிரை இழந்தனர். இந்த நோய் எலிகள் மற்றும் எலிகளில் வாழும் ஒட்டுண்ணிகளால் பரவியது. வணிக கப்பல்களின் மூலம் எலிகள் கண்டங்கள் விட்டு கண்டங்கள் சென்று இந்த நோய் மிக பெரும் நாச விளைவுகளை ஏற்படுத்தியது. இந்த பிளாக் டெத் தான் வரலாற்றிலே ஏற்பட்ட மிக பெரும் நோய் தொற்று மற்றும் பாதிப்பாகும். 21ஆம் நூற்றாண்டின் மிக பெரும் தொற்று நோயாக கொரோனா எனப்படும் COVID-19 பரவிக்கொண்டு இருக்கின்றது. தற்போதைய நிலவரப்படி 1,38,00,000 மேற்பட்ட மக்கள் பாதிப்படைந்துள்ளனர். அதில் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் உயிரையும் இழந்துள்ளனர். 200க்கும் மேற்பட்ட நாடுகளை பாதிப்புக்குள்ளாக்கிய இந்த கொரோனாவை தடுப்பதற்கு வழிதான் என்ன? இந்த நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? இதோ உங்களுக்கான சில குறிப்புகள். உலக சுகாதார நிறுவனத்தின் அறிக்கையின்படி 150க்கும் மேற்பட்ட நாடுகள் தடுப்பூசியை கண்டுபிடிப்பதற்கான ஆய்வில் இறங்கியுள்ளது. இதில் பல நாடுகள் மற்றும் நிறுவனங்களின் கண்டுபிடிப்புகள் ப்ரீ கிளினிக்கல் ட்ரையல் எனப்படும் பரிசோதனையில் வெற்றியும் கண்டுள்ளது. அடுத்த கட்ட பரிசோதனையான கிளினிக்கல் ட்ரையலில் முன்னெடுத்து செல்கின்றன. அதில் phase 1, phase 2, phase 3, phase 4 எனப்படும் பரிசோதனையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றது. இதிலும் சில மருந்துகள் இறுதிக்கட்ட பரிசோதனையில் நம்பிக்கை தரும் விதமாக முடிவுகளை தந்து கொண்டு இருக்கின்றன. இந்த ஆய்வுகள் நல்ல முடிவை தந்துவிட்டால் 2020 டிசம்பர் அல்லது அதற்கு முன்னதாகவோ இந்த தடுப்பு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு 2021 முதல் விநியோகம் செய்யப்படும். அதன் பின் 2021 இறுதிக்குள் அனைத்து மக்களுக்கும் இந்த தடுப்பூசி சென்று பயனடைவார்கள் என்று கருதப்படுகிறது. அதுவரை நாம் செய்ய வேண்டியது சுத்தம், சுகாதாரம் மற்றும் வருமுன் காப்பதே. தனிமனித இடைவெளியை காப்போம், தனித்து நிற்போம் கொரோனாவில் இருந்து. இந்த காணொளி மூலம் எங்களால் முடிந்தவரை தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டுள்ளோம். காணொளியை பார்த்ததற்கு மிகவும் நன்றி.